ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரவணபவா சமையல். வாங்க ஒரு பெர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸுக்கு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி பாக்ஸஸாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்மால் டிப்ஸ். உப்பு தண்ணியில் நீங்கள் போட்டு வச்சா கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் உருளைக்கிழங்குது. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்துட்டு மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்துட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். கறிவேப்பிலை இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கறிவேப்பிலை நம்ம போட்டாலும் வந்துட்டு குட்டீஸ் எடுத்து போட்டுருவாங்க. எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெசிபிஸ் பண்ணும்போது மிக்சரில் அரைச்சி போட்டுருங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு அரைச்சிக்கிட்டேன். பாருங்கள், இது கூட வந்துட்டு இதுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ப ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் தான். குழம்பு மிளகாய் தூளும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனலில் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய ரெசிபிஸ் வ்ளாக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டைம் போய் விசிட் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்துட்டு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து போடுற நியூ அப்லோட்ஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காமிக்கும். பாருங்கள், கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கை தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சிம்பிளான ரெசிபின்னு சொல்லலாம். டக்குன்னு நீங்கள் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குயிக்காக ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு வந்துட்டு பொரிக்காமல் ஆட் பண்ணாதீங்க. குக்கிங்கில் வந்துட்டு அது உடம்புக்கு வந்துட்டு நல்லதில்லை. கடுகு பொரித்த பிறகு வந்துட்டு நீங்கள் வெஜ்ஜை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெஜ்ஜிஸை வந்துட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்துட்டு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன், நீங்கள் எவ்வளோ பொட்டேட்டோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹெம்மியான டேஸ்ட்டில் சுக்கான்னு சொல்லலாம். ஆலு பெப்பர் சுக்கான்னு சொல்லலாம். நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு லெமன் ரைஸ் அப்புறம் புளியோதரை எல்லாத்தோடையும் நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு பெர்ஃபெக்டான சைட் டிஷ்னு சொல்லலாம். தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம பிளேட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே வந்துட்டு நல்லா பாயில் ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு வந்துட்டு. இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலையை ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிம்பிளான குயிக்கான பெர்ஃபெக்டான சைட் டிஷ் ரெசிபின்னு சொல்லலாம். ஆலு மசாலா ஃப்ரை பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை எல்லாம் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லைஃப். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.